தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். வேறென்றும் மிக்க சிந்தனையாளர்களே, அறிவிற் சிறந்த தமிழ் ஆனந்த யோக மெய்யன்பர்களே, அனைவருக்கும் என் முதற்கான் வணக்கம். இந்த வாய்ப்பினை அல்கிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருளினால் அவருடைய ஆத்மசீர ஐயா நன்மணி ஐயா அவர்களின் சீரிய சிந்தை தலைப்பான வலியனும் வேதனையும் இறைநிலையின் சோதனையும் என்பதனை நாம் தற்போது கலந்தாய்வு செய்வோம். மகரிஷி ஐயா நிறைய தத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. இது இந்த வலி நோய் இது காயகற்ப கவியில ஒரு பாடல் இருக்கு. இப்போ ரசாயனம் மாற்றம் அதை பத்தியும் ஒரு பாடல இது வருது. ஆனா இதை நம்ம ஐயா நன்மணி ஐயா அதாவது ரொம்ப விளக்கமா இந்த கருத்தை சொல்லும் போது ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது, அதை வச்சு ரொம்ப விளக்கமா கொடுத்துருக்காங்க. இது ஆனா சமுதாயத்துல, அதுவும் இன்றைய சமுதாயத்துல ரொம்ப தேவையான ஒன்று. அது என்னோட அனுபவங்களையும் கூட சேர்த்து சொல்லலான் இருக்கேன். மனிதனோட அடிப்படை தேவை நமக்கு தெரியும். உணவு, பசி, தாகம், தட்பவெப்பநிலை பாதுகாப்பு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஆசை அந்த ஆசை தான் அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்காக இந்த அடிப்படை தேவை நமக்கு ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆசையோட நிற்காம பெரும்பாலான சமூகத்துல பேராசையா மாறி இருக்குது. அப்புறம் குறிப்பிட்ட நிறைய பேருக்கு கடும் பற்றாவும் மாறி இருக்குது. அதனால இப்ப ஒருத்தருக்கு தட்பவெப்பத்தை பாதுகாக்க ஒரு வீடு வேணும். சரி, ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம். சரி, பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு இடம் வேணும். நம்ம வாழ்க்கையை அமைதியா நடத்துறதுக்கு நமக்கு சொந்தமா ஒரு இடம் வேணும்னா ஒரு இடம் இருக்குது, ஒரு வீடு இருக்கு, அதுல இருந்து இருக்கிறோம். இது ஆசைய நிவர்த்தி பண்ணியாச்சு. ஆனா பொதுவா என்ன பண்றாங்க, உடனே அது ஒரு 2 பக்கத்துலயே அதிலேயே போர்ஷன் கட்டி, மாடியில போர்ஷன் கட்டி வாடகை வாங்கி அதை அந்த கூட்டான வர வருமானத்தை புலன்ல செலுத்தி அனுபவிக்க செலவழிக்கிறாங்க. இந்த இதுதான் பேராசை. இது வரைக்கும் அவங்களுக்கு வரைக்கும் தான் அது 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 ஏதாவது தீமை ஏற்பட்டாலும் அவங்க வரைக்கும் தான். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பக்கத்துல பார்த்த உடனே சரி, இது நம்ம மேல இன்னொரு போர்ஷன் கட்டலாம். அதுக்கு சரியான கட்டிட அனுமதி இருக்காது. அதுக்கு ஒரு மேனேஜ் பண்ணி அதுக்கு மேல போர்ஷன் கட்டி அது ஒரு வாடகை. அப்புறம் உள்ள பார்க்கிங் இடம் இருக்கும், அங்க பார்க்கிங் விட மாட்டாங்க, அங்கேயும் ஒரு போர்ஷன் கட்டிட்டு அங்கே ஒரு வாடகை விட்டுருவாங்க, பைக்கை வெளியில விட்டுருவாங்க. இப்போ இது எல்லாருக்கும் தொந்தரவு. அதுவும் இல்லாமல் இன்னும் 2 இடம் வாங்கி அங்கேயும் வாடகை விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதுக்குண்டான வருமானத்தை என்ன பண்ணுவாங்க, நிறைய பணம் சேரும்போது அது ஆடம்பரமா செலவு பண்றது. அதனால அடுத்தவங்க பார்த்து அவங்களுக்கு தேவையானது ஃபில்லப் பண்ணாம இது இவங்களே அனுபவிக்க வேண்டியது. இந்த மாதிரி சமூகத்துல ஒரு சில கேடுகள் இருக்கிறதுக்கு இது இந்த மாதிரி ஒரு கடும்பற்று ரொம்ப அந்த எண்ணம் தீயதா இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பொருளை சேர்க்கும் போது அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு அதிகாரம் தேவைப்படுது. இல்லை ஒரு அதை வச்சு நான் அதாவது நாங்கள் மேனேஜ்மெண்ட் தியரிஸ்ல படிக்கும்போது மேஸ்லோஸ்ன்னு ஒருத்தர் சொல்லுவார், அடிப்படை தேவைகள் பூர்த்தியான பிறகு சமுதாயத்துல நான் புகழ் வேணும் அப்படின்ற மாதிரி. அதே தான் இங்க ஐயாவும் கொடுத்துருக்கு. புகழ், அந்த புகழை தேடி ஓடும்போது என்ன ஆகும், இப்போ நான் இவ்வளவு தியானம் பண்றேன், இல்லை இந்த கோயிலுக்கு ஒரு பிரசாதம் கொடுக்குறேன், இல்லை இந்த கோயில் கட்டுறேன், அதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டை வச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு புகழை நோக்கி சமுதாயம் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 4-5 நமக்குன்னு ஒரு வீடு அந்த மாதிரி இருக்கும்போது அதில் கூடிய பிரச்சனைகளாக வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்றோம், ஒரு அதிகாரத்துல நம்ம ஒரு கவுன்சிலரா இருக்கணும், இல்லைன்னா இந்த நகர்ல ஒரு பெரிய ஆளா இருக்கணும், அங்க தலைவரா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அந்த அதிகார போட்டி நடக்குது. ரீசெண்டா சென்னையில ஒரு பெரிய அரசியல் சம்பந்தமான ஒரு கொலை நடந்தது. அது நீங்க நம்ம சில பேர் கைது பண்ணியிருக்காங்க. கடைசியா போய் பார்த்தா ஏதோ ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வேற ஒருத்தர் வாங்குறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணும்போது அதுல தகராறாகி அதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. இது நீங்க இன்னைக்கு செய்தித்தாள்ல 4 பேஜ் முதல்ல ஒரு 4 பக்கத்தை விட்டுட்டு பின்னாடி நடக்கிற எல்லா பேஜ்லையும் பாத்தீங்கன்னா நிறைய வன்முறை, சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு தீங்கு தான் நிறைய செய்தியா வருது. அதுல தினமும் மினிமம் 1 or 2
இந்த மாதிரி கடும்பற்றினால அது முக்கியமா இடப்பெயர்ச்சி. மற்றதெல்லாம் அதே மாதிரிதான். தகாத உறவுகள், ஆறு வந்து திருடு எல்லாமே வந்து தேவைகளை சரியான அளவுல பூர்த்தி செய்யாது, அளவுக்கு மீறி கடும்பற்றாகி அதை வந்து அதை நோக்கி போறதால தான் இந்த சமுதாயத்துல இவ்வளவு மோசமா இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை சரி பண்ணோம்னா நமக்கு வந்து அறவழி வாழ்க்கை, மனிதனுக்கு வந்து இதுதான்ப்பா நல்லது, இதுதான் இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு வந்து ஒரு வழிமுறை முதல்ல இருந்தே சின்ன வயசுல சொல்லி கொடுக்கணும். ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இல்லை. என்னன்னா இப்ப நீங்க ஒரு 14 15 வயசு பையனை கூப்பிட்டு, இப்ப நாங்களாம் அந்த காலத்துல வந்து இப்ப ஒரு சினிமா பார்ப்போம், எங்க கதாநாயகெல்லாம் வந்து தப்பி தவறி பாருக்குள்ள போனாலும் அங்க யாராவது மது கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து செடியில ஊத்திடுவாங்க, தெரியாம குடிச்ச மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இன்னைக்கு என்ன, நீங்க எதை எடுத்தாலும், எந்த ஊடகம் எதுவா இருந்தாலுமே எடுத்து பாருங்க, எல்லாமே வந்து சமூகத்துல ஒரு ஒரு உணர்ச்சிகளை தூண்டி அதை வந்து கெட்ட வழியில செல்றதுக்கு தான் எல்லாமே இருக்குது. இதை வந்து சரி பண்ணணும்னா நம்ம ஐயா ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா நம்ம வாழ்க்கை முறை முதல்ல வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துல படிப்பு முறை, அது எல்லாமே ஆரம்பிக்கணும். இதை வந்து கொஞ்சம் இந்த உரையோட பின்பகுதி கடைசி பகுதியில பார்க்கலாம். என்ன ஒரு சில சஜஷன் நான் யோசிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்து சொல்றேன். அப்புறம் ஐயா இதுல வந்து ரொம்ப இது வந்து நம்ம இந்த மாதிரி இறையாசிரியர்கள்லாம் என்ன பண்ணோம், வந்து கொஞ்சம் நீங்க சேதை தத்துவத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க, அதே நேரத்துல கூடா நட்பு கேடாய் முடியுன்றதுக்காக கொஞ்சம் சமுதாயத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருந்ததுன்னு என்ன இருக்குதுன்னு பாருங்க. நீங்க உங்க செயல்பாட்டுல மாற்றத்தை ஏற்படுத்தி அதை வந்து யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இந்த வழிமுறையை சொல்லிக் கொடுங்க. நீங்களா போய் வாலண்டியா சொன்னா உங்களுக்கு கேடு கொடுங்க. ஏன்னா நார்மலா இப்ப இந்த மது எல்லாம் பழக்கம் எப்படி வருது, சிகரெட் பழக்கம் எப்படி வருது, ஃபர்ஸ்ட் சிகரெட் ஃபர்ஸ்ட் மது குடிக்கிறது வந்து காசு கொடுத்து வாங்குறது. நண்பர்கள் யாராவது ஒரு உறவினர்கள் இந்த மாதிரி ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சமா பழக்கம் பண்ணி தான் அப்புறம் வந்து இது மாதிரி வருது. அதனால நம்ம வந்து இதுல இருந்து வழிமுறை தவறி திரும்ப ஒரு மோசமான வழியில போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஐயா அது சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். இப்போ இந்த மாதிரி அறம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதால எந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு போகும், அது வந்து நல்லது இல்லைன்னு சொல்லி நம்ம ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழம் இல்லை. அதனால வந்து உனக்கு நன்மை கிடைக்காதுன்னு சொல்லுவோம். இது வந்து இதுதான் செயல் விளைவு தப்ப நம்ம ஐயா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். அதாவது அந்த மாதிரி ஒரு கிடைக்கக்கூடிய பொருளை வானானே நீ சொல்லிடணும் அப்படின்றாரு வள்ளுவர். இது வந்து எல்லாரும் வள்ளுவர் வள்ளுவர்னு சொல்றோம், ஆனா யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப எல்லாரும் வந்து இப்போ ஒரு டாப் என்ன, நம்ம யாதும் ஊரே யாவரும் கேடு, எங்க போனாலும் அதான் போர்ட்ல எழுதி வச்சிருக்கு, இந்த ஒரு லைன் தான் இருக்கு. ஆனா அந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு, நீங்க அதெல்லாம் வேண்டாம், அடுத்த லைன் சொல்லுங்களேன், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இதுல எல்லாம் அடங்கி போச்சு. இதை யாரும் சொல்ற மாட்டாங்க, ஏன்னா சொல்றவங்களுக்கே வந்து இதை சொன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அதனால இதை சொல்லணும், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இதுல வந்து இந்த அர்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கினாங்கன்னா எல்லாரும் நல்ல வழி வாழலாம். அடுத்த இதுல 2வது பகுதி என்னன்னா வலி நோய். இது வந்து ஐயா வந்து ரொம்ப விவரமா காயகற்ப கவியில கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நன்மையை கொடுத்துருத சந்தனை செய்வோம். என்னன்னா நம்ம அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கிறது. நம்ம உடலும் வந்து அணுவால அமைந்தது தான், சிறு சிறு அணு துகள்களாக தான் இருக்குது. இந்த அணு துகள்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தன்னோட சோழ மாற்றலால அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைந்து நம்ம சிறு சிறு அறைகளா உடம்பு ஃபுல்லா பரவி இருக்குது. நம்ம மகரிஷி புக், நம்ம மனவர்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சிறு சிறு சங்கிலி மாதிரி தொடர்ல இருக்குதான். இப்ப இந்த சங்கிலிக்குள்ள ஏதாவது ஒரு இடர்பாடு ஏற்பட்டா அந்த சங்கிலியோட பிணைப்பு விட்டுட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம உடம்பு ஃபுல்லா இந்த அணு கூட்டத்துல அதுக்கு உண்டான சூடும் போது தள்ளு மாற்றல் விளக்கும் ஈர்ப்பாற்றல் வரும்போது அது கூட காந்த ஆற்றல் உருவாக்கும் இல்லைங்களா. அந்த காந்த ஆற்றல் தான் வந்து நம்மளோட உயிர் சக்தி, அதுதான் ஜீவகாந்தம்.
இந்த ஜீவகாந்தம் சரியான அளவில் உடம்பு ஃபுல்லா நல்லா இருந்து அதை நல்லா ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா அது விந்து சக்தியிலேருந்து வரும். அது அது வந்து அதுலேருந்து வர்றது. ஸோ அது வந்து நல்லா இருந்ததுன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து இதனோட தான் வந்து வெப்பம் நம்மளோட ரத்த ஓட்டம் ஓடுது, வெப்பம் ஓடுது, வெப்ப ஆற்றல் ஃபுல்லா ஓடுது, காற்று ஆற்றல் ஃபுல்லா ஓடுது. இதுல வந்து ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுத்தி வச்சுங்க, அப்ப அந்த ஜீவகாந்த சக்தி வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு லெவலுக்கு கீழே போச்சுன்னா அதுதான் நோய். இப்போ அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணோம்? இந்த இது வந்து அந்த ஓட்டங்கள் இருக்கு இல்லையா, வெப்ப ஓட்டமா எது தேவையோ அங்க வேகமா போய் அங்க வந்து சரி பண்ண முயற்சி பண்ணோம். இது ஒரு சின்ன உதாரணமா சொல்ற பாருங்க. நான் வீட்டுல வந்து சுகர் டெஸ்ட் பண்ணேன். ஒரு சின்ன ஊசி போதும், ஒரு டிராப் பிளட் வரும். அது உடனே அங்க ஏதாச்சும் ஒன்றும் வலி இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனா ஒரு கட்டாயிடுது வச்சுக்கோங்க, எங்கேயாவது கையில ஒரு சின்ன நரம்பு ஏதாவது கட் ஆகுதுன்னா நம்ம ரத்த வேகம் நிறைய வரும். அப்புறம் அதை என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஏதாவது மருந்து கிருந்து போட்டோம்னா அதை சுத்தி வந்து கொஞ்சம் சின்ன தடுமலா ஆகிடும், வலி இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த ரத்த ஓட்டம் அந்த இடத்துல தடைப்படுது. தடைப்பட்டுனா அது சரி பண்றதுக்கு சுத்தி ரத்த ஓட்டம் காட்டம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வர்றதால தான் வந்து அது அந்த இடத்துல வீக்கமாகுது. இதே மாதிரிதான் உடம்பு ஃபுல்லா. சில நேரத்துல வந்து இப்ப நமக்கு கையிலோ காலிலோ நல்லா அடிப்படுதுன்னு வச்சுங்க, நெறி கட்டும் இந்த ஜாயிண்ட்ல, பக்கல்ல அந்த கால் ஜாயிண்ட்ல நெறி கட்டும். அது வந்து அந்த நோய்க்கு இங்க வலி. நம்ம இந்த இந்த நெறி கட்டினதுக்கு போய் மருந்து போட மாட்டோம். அந்த நோயை சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா 2 நாள் அது சரியாயிடும். அப்போ வலிக்கு வந்து நம்ம மருந்து, வலி வந்து எதனால ஏற்படுகிறது அந்த நோயை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான தீர்வை பார்க்கணும். ஆனா பொதுவா இன்னைக்கு வந்து மருத்துவத்துல மக்கள் விரும்புறது என்னன்னா, எனக்கு அந்த வலி அப்போ சரியாகணும், அந்த நோயை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா எப்பவுமே பொருள் தேடி போடுறதால அதுக்கு அந்த மாதிரி போறாங்க. அப்புறம் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய காசு செலவாகுது இல்லையா, அதனால வந்து அதை வந்து ஜனங்கள் வந்து தள்ளி போட்டுடுறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுது. இது சரியான நேரத்துல பார்க்க என்ன ஆகும், நம்ம கண்ணதாசன் சொன்ன மாதிரி தாய் கொண்டு வந்ததை தாளாட்டி வளர்த்ததை நோய் கொண்டு போகும் நேரம். இதை வந்து 317வது பாடல் நோய்கள்னு ரொம்ப அழகா நம்ம ஐயாவும் சொல்லியிருக்காங்க, மகரிஷி ஐயா. இப்போ இதுல முக்கியமா வந்து 10 நாளைக்கு முன்னாடி நம்ம நன்மணியா காலை சிந்தனை விருந்துல சிறுகுறள் பத்தி ரொம்ப விளக்கமா கொடுத்திருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி உணவு பத்தி கொடுத்திருந்தாங்க. இது புதிய ஆத்திச்சூடின்னு நம்ம பாரதியார் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஊன் உடம்புன்னு இருக்கு. ஊக்கு வந்து ஊன் உடம்பு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஊன் எப்ப உணவு தேவைன்னு சொல்லுதோ அப்பதான் நம்ம சாப்பிடணும். அதாவது எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் நோய் வலி எல்லாம் ஏற்படுத்து முக்கியமான காரணமே உணவு தான். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு உடல் சம்பந்தமான டாக்டரோட இன்டர்வியூ யூடியூப்ல பார்த்தேன். அவர் கொஞ்சம் வயசானவர். அவர் நீயானாலும் ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாராம். அதனால இவர் தனியா ஒரு பேட்டி போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது நம்ம உடம்பு வந்து மூளை தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி, உடல் பகுதி ராஜ உறுப்புகள் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி. அது ஃபங்க்ஷன் பண்ண விடும். அதுங்களுக்கு ஏதாவது வேணும்னா அது வந்து சென்ட்ரல் மூளையில கேட்டு அங்க வந்து உத்தரவு வாங்கி செயல் பண்ணுமா. நம்ம இந்த உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா நோயா மாறிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, ரொம்ப மூளையை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமா. அப்போ அதோட ஃபங்க்ஷனே வந்து பாதிப்போம். அதனால கூடுதலான வரைக்கும் நம்ம இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நன்மனையா சொல்ற மாதிரி எப்பவுமே வந்து இந்த சப்போஸ் ஏதாவது ஃபுட் பாய்சனிங் ஆகி ஒரு வாந்தி வருது இல்லை டிசென்ட்ரி ஆகுதுன்னா மருந்து சாப்பிடக்கூடாதுங்க. முக்கியமா ஆன்டிபயோட்டிக் போடவே கூடாதுங்க. உங்களுக்கு முடியலையா, ஏதாவது ஒரு அது நிறுத்தத்துக்கு மட்டும் ஒரே ஒரு மாத்திரை போட்டுங்க. ஒரு மாத்திரை போடுங்க, 1 நாள் 2 டேஸ் சரியாயிடும். அவர் என்ன சொல்றாரு, ஆன்டிபயோட்டிக் போட்டீங்கன்னா ஒரு காவாயில கெட்ட நீர் போயிட்டே இருக்குது. அது நீங்க ஆன்டிபயோட்டிக் போய் நடுவில் தடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, சுத்தமா அந்த இடத்துல வந்து அந்த கெட்ட நீர் வந்து ஊறி அது கெட்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற. அப்புறம் இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் அதுவே கொஞ்சம் செயல்படுற அளவுக்கு இருக்குது இல்லையா. பாருங்க, நார்மலா வந்து ஒரு நல்ல செய்தி வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வயிற்றுல பாலை வாத்தப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நல்ல செய்தி இல்லைன்னு வச்சுங்க, எல்லாம் ஏதோ ஒரு ஒரு திருடு போயிடுது உடனே வயிற்றுச்சலா இருக்குது இந்த மாதிரி ஆக்ஷன் சொல்லுவோம். இன்னொன்று வந்து கட் ஃபீலிங் சொல்லுவாங்க, அதுவுமே வந்து வயிறு சம்பந்தம்.
இப்போ அப்ப பாருங்க, எது எது ஒன்றாலும் நமக்கு வயிறுக்கு தான் வந்து முதன்மை கொடுக்குறோம். அப்ப அந்த வயிறு அவர் என்ன சொல்றாரு, உலகத்துல எவ்வளவோ அதிசயம் நம்ம எல்லாம் சொல்றோம், ஆனா இந்த குடல் போவதா ரொம்ப வந்து முக்கியமான அதிசயம். இது வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கறானே சொல்றாரு. இப்போ குடல் வந்து நீரால் ஆனது. அது குடல், அந்த குடல் தசை இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வந்து ஒரு 3 லேயர் இருக்கான். அதை நீங்க அந்த லேயர் எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு ஒரு பிரிச்சு வச்சீங்கன்னா ஒரு பிளே ஃபுட்பால் பிளே கிரவுண்ட் அளவுக்கு இருக்கு. இப்போ அந்த ஒரு உணவை நம்ம சாப்பிட்டோம்னா 6 மணி நேரம் ஆகுமா அது செரிச்சு அந்த தாதுவா மாறுறது. நீங்க எவ்வளவுதான் பாட்டில் கூட வரும் இல்லையா, கடல் அளவு நீர் இருந்தாலும் நீரும் எண்ணெயும் ஒன்னாக மண். அப்போ வந்து நம்ம சாப்பிட்றது என்ன பண்றோம், எண்ணெய் பொருளும் எண்ணெயும் அந்த தண்ணியும் சேர்த்து தான் சாப்பிடுறோம். உள்ள போய் எவ்வளவு அழகா ரெண்டு பிரிச்சுக்குது பாருங்க. அதுக்கப்புறம் அந்த இரைப்பை வந்து ஒரு தாய்ப்பறவை வந்து குஞ்சு பறவைக்கு வந்து எப்படி ஊட்டுதோ அந்த மாதிரி சிறு சிறுவா ரொம்ப தேவையானது கரெக்டா ஊட்டுமா, அது உள்ள அனுப்புமா. இப்போ இந்த சிஸ்டத்தை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கணும். அவர் அதே பேட்டியில் என்ன சொல்றாரு, பெயின் கில்லரும் சாப்பிடக்கூடாதுன்றார். பெயின் கில்லர் வந்து என்னன்னா அவர் சொல்லலை, நான் இது வேற ஒரு கில்லர் படிச்சது. இப்போ பெயின் கில்லர்ல வந்து ஒரு ஆல்கஹால் அளவு இருக்குது, சால்ட் அளவு நிறைய இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு எடுக்கலான் இருக்கு, ஆனா நம்ம கூட மற்ற இடத்துலயும் சால்ட்டோ இல்லை வேற விதமாகவும் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம எடுத்துக்கிற அளவு வந்து மொத்தமான நம்ம இன்டேக் வந்து அதிகமாயிடுது. இப்ப என்ன நிலைமை, இன்னைக்கு நிலைமை என்ன, ஒண்ணு டாஸ்மார்க் ஆல்கஹால் எடுத்துக்கோ, இல்ல இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கோ, இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஐயா அதுதான் வந்து அந்த ஒரு கம்பெனியோட மாத்திரையை பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ சின்ன வயசுல வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு 60+, இப்போ என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த காலத்துல ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்து ஊருக்கு வெளியில இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஊருக்குள்ள ஏதாவது ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பார். இந்த அடிப்படுறதுக்கோ இல்லை வந்து ஜுரம் வந்தாலும் யாரும் இப்போ ரொம்ப ரேராக தான் வந்து, அது பசங்களுக்கு இருந்தால் தான் கூப்பிடுவாங்க, பெரியவங்க வந்து ரொம்ப முடியலனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இப்போ நம்ம போறோன்னு வச்சுங்களேன், ஒரு நம்மளை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு ஒரு சின்ன ஸ்லிப் எழுதி கொடுப்பாங்க, B12. அப்புறம் வந்து கூட ஒரு பாட்டில் எடுத்து போவோம், அந்த B12 இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 மாத்திரை, ஒரு சின்ன மாத்திரை, ஒரு 250 mg மாத்திரை, இன்னொரு மாத்திரை, அப்புறம் வந்து பாட்டில் ஒரு மிக்சர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது 2 வேளை சாப்பிட்டா சரியா போகும். இப்போ எனக்கே நான் வந்து இப்போ இன்னைக்கு போய் ஒரு ஜுரத்துக்காக ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு நல்ல பெரிய டாக்டர்கிட்ட போனா மினிமம் 4 இல்லை 5 மாத்திரை எழுதுறாரு. என்னன்னா முதல்ல ஒரு அலர்ஜிக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் ஃபீவர் போறதுக்காக ஒரு மாத்திரை, இந்த இப்போ ஐயா சொன்ன மாதிரி 650 mg, அடுத்தது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், அப்புறம் ஒரு விட்டமின் மாத்திரை. இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா வயிறு கட்டுப்பாடுன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை. இது வந்து நான் சொல்றது மினிமம். இது வந்து அவங்க சொன்னது 3 days கோர்ஸ் சார், இது சாப்பிடணும்வாங்க. ஸோ 1000 ரூபாய் மொத்தம் டாக்டர் ஃபீஸோட சேர்த்து. நான் ஆனால் அந்த 650 மாத்திரை எனக்கு இப்போ பார்த்தாலுமே அது கொஞ்சம் அலர்ஜி தான். நான் எப்பவுமே வந்து 50 ரொம்ப அதிகபட்சமான 500 காலையில் ஒன்று நைட்டு ஒன்று எடுத்து தான் சரியாயிடும். இப்போ இந்த 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 மாதிரி இதை மாத்தினது யாரு, இது இந்த சாதாரண ஜனங்கள் மாத்தலையே. இந்த இதுக்கு உண்டான மருந்து கம்பெனிகளோ இல்லை டாக்டருங்களோ இந்த மாதிரி தான் மாத்தினாங்க. அப்புறம் நான் இந்த சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணதால இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த மருத்துவர்களோட அந்த கொஞ்சம் பெரிய அது வந்து இங்க வேண்டாம், அந்த இதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல வேண்டாம். இப்போ திருக்குறள்ல வந்து எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்காரு. எங்கேயுமே வந்து நோயின்னு அதிகாரம் இல்லை, மருந்துன்னு தான் அதிகாரம் இருக்குது. அதுலயும் பார்த்தீங்கன்னா 4 குறள் வந்து ஃபுல்லாக உணவை பற்றி தான் சொல்லியிருக்காரு. உணவு சரியான நேரத்தில் சரியான உணவு எடுத்துக்கணும், பயிர் பசிக்கும் போது தான் உணவு எடுத்துக்கணும், அதுதான் அது அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு மருந்து தேவையில்லை அப்படிங்கிறது. ஒரு குறள் பாருங்க, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு எரியான் கண் நோய். அதாவது சரியான உணவை சரியான நேரத்தில் எடுத்துதான் இன்பம் அப்படிங்கிறார். அது அப்புறம் ஏற்கனவே ஒரு பாடல் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம திருமந்திரத்துல வந்து அதாவது 3வது தந்திரத்துல இறைவ நம்ம அடைவது எப்படி, சரீர சுத்தி உபாயம் அப்படின்னு வரும். அதுல அந்த பாடல் வந்து அண்டம் சுருங்கில் அதற்கோ அழிவில்லை, பண்டம் சுருங்கில் பிண்டன் சுருங்கில் பிராணன் நிலைபெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவல, கண்டன் கருத்த கபாலியுமாமே. இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். என்னன்னா கண்டம் கருத்த கபாலியுமாமேன்னா திருநீலை கண்ட பத்தி சொல்றது. என்ன அந்த கதை என்ன, ஒரு விஷத்தை வந்து தொண்டையில நிறுத்திட்டு அதோட உள்ள முழுங்காம விட்டுறாரு, அதனால கழுத்து வந்து கருப்பாயிடுது.
அதுதான் வந்து இப்ப நம்ம பிரதோஷம்னு கும்பிடுறோம் இல்லையா. அண்டம் சுரிங்கன்னா, அண்டம்னா அது உலகம் தலை. இது தண்டையில போட்டு இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்காதீங்க. ரொம்ப ஃப்ரீயா விட்டாது, அதை சுருக்கமா வச்சிருந்தீங்கன்னா இந்த பிண்டமும் சுருங்கி அதுக்கப்புறம் நம்ம மூச்சு வந்து நல்லா ஒழுங்கா வரும். அதுக்கு உண்டா நீங்க தவலாம் பண்ணீங்கன்னா, அந்த மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா பிராணன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் உண்ற உணவை அளவுக்கு மீறி சாப்பிடாம சுருக்கமா சாப்பிட்டீங்கன்னா விஷமா மாறாம தொண்டைக்கு மேலே நிடும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து இறைநிலை அடையலாம்னு சொல்றாரு. இது எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க இந்த அதே மாதிரி பழமொழியும் சொல்லியிருக்கோம். இரவுல படுக்கும்போது மனச்சிக்கலோட படுக்கக்கூடாது, அப்ப சரியா தூக்கம் வராது. காலையில் எழுந்துக்கும் போது மலச்சிக்கலோட எழுந்தக்கூடாது. அதே மாதிரி எரியதை பிடிங்கிட்டா கொதிக்கிறது. இது அடுப்புக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கும் சேர்த்துதான். அதே மாதிரி இந்த ஒரு பழமொழி தவறான ஒரு பழமொழியா இருக்குது. என்னன்னா, உண்டி சுருங்கில் பெண்டிருக்கு இல்ல பண்டிருக்கு அழகு, அது வயத்துக்கு அழகு. நான் ஏன் இவ்வளோ இது வந்து வயிறு பத்தி இவ்வளவு நிறைய இதுல சொல்றேன்னா, எனக்கே வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மைக்ரேன் வந்தா, அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது, மாத்திரை போட்டு சரி பண்ணாதான் வரும். அப்புறம் டாக்டர்கிட்ட போனா அந்த மைக்ரேன் வராமல் இருக்கிறதுக்கு டெய்லி ஒரு மாத்திரை சாப்பிடணும். அப்புறம் ஒரு 3 மாசம் கோர்ஸ் விட்டு விட்டு சாப்பிடணும் சொல்லி. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்ததுல, இந்த காலையில கழிவுகள் வந்து சரியா போகாம ஒரு 11 மணி 12 மணிக்கு வந்து வெயில்ல அலைஞ்சிட்டு வந்தேன்னா அன்னைக்கு வந்து மைக்ரேன் வந்து கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இப்ப தலைவலி அந்த மைக்ரேன் வர்றதில்லை. இந்த நம்ம ஐயா வந்து ரசாயன அமைப்பு மாற்றம் 1955 பாட்டு எழுதியிருக்காரு. இது கரு அமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இந்த அது அப்போ அந்த நோய், அது நோய் பத்தி தான். அந்த நோயில வந்து கரு அமைப்பு ஒரு காரணம், அதாவது கர்ம வினைகளே ஒரு காரணம்னு சொல்றாரு. இப்போ நீங்க இந்த ஒரு நல்ல ஜோசியத்தை காமிச்சீங்கன்னா கரெக்டா சொல்றாங்க, உனக்கு இந்த ஏஜ்ல இந்த 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 நீர் சம்பந்தமான பிரச்சனை வரும், வெப்ப சம்பந்தமான பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரார்த்த கம்மி எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோமோ அந்த நோய் தன்மை கூடுறது குறையிறது, அதை வந்து சரி பண்றது, சரி பண்ணாம போறது எல்லாமே அது நடக்கும். இப்போ இது வந்து ஐயாவும் அதை சொல்லியிருக்காங்க நம்ம இந்த 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 புக்ல. அதாவது சின்ன நம்ம இது இந்த சாரி வாழ்க வளமுடன். அதாவது நம்ம பூமியே வந்து கர்ம பூமி. இந்தியா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல போனாலும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா நீ வந்து பாவ மன்னிப்பு கேட்டினா உனக்கு வந்து உண்டுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இதுல வந்து பாவ மன்னிப்புன்றது ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. கோயிலுக்கு போறோம் வேண்டுறோம், ஆனா நீ உனக்கு என்ன நியதிச்சிருக்கோ அதுக்கு உண்டான புண்ணிய பண்ணாதான் வந்து அந்த பாவம் சரியாகும். அந்த மாதிரிதான் நமக்கு. நீங்க அந்த காலத்துல எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ராமாயணம், மகாபாரதம், இல்லை எந்த சிலப்பதிகாரத்துல வந்து கோவலன் வந்து மதுரைக்கு வந்ததே அந்த ஊழ்வினைன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி மகாபாரதத்துல வந்து நம்ம அறுகுண சேர அந்த ஏதோ ஒரு குணத்தாலேயோ இல்லை பல சரியான அந்த குணங்கள் சரியில்லாத அதோட செயல்பாடோட செயல் விளைவு தான் வந்து பின்னாடி ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து பாதிப்பா முடியும். கம்பரை தொடாம இதை முடிக்க முடியாது. அதாவது ராமாயணத்துல வந்து வார்ல, அதாவது போர்ல வந்து கும்பகர்ணனை வந்து போருக்கு எழுப்பி அனுப்புறாரு ராவணன். அப்ப வந்து 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. இப்ப ராவணன் சொல்றான், நீ கடைசி நேரத்துல நீ நான் சொல்லி போக மாட்டியா, நீ புத்திமதி சொல்லிட்டு இருக்க, நீ நீ தம்பியா அப்படின்னு ஒரு தவறுதலா பேசுவாங்க. அப்ப கும்பகர்ணன் செல்ல, நீ சொல்றேன்னா நான் போறேன், ஆனா நான் இது வரைக்கும் போருக்கு போகும்போதெல்லாம் வந்து ஜெயிச்சு வருவேன்னு தான் போவேன், இப்ப போகும்போது எனக்கு தெரியும் நான் தோத்துருவேன், அதுக்கப்புறமாவது நீ சீதையை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது, வென்று வருவன் என்று நினையனன், நான் வந்து ஜெயிக்க மாட்டேன் எனக்கு தெரியும், விதி நின்றது, பிடர் பிரித்து உந்து நின்றது. அதாவது அந்த பின்னாடி வந்து தள்ளுதான் விதி, போருக்கு போடா போய் இறந்து போகணும் நாம் அந்த மாதிரி. அதாவது எல்லாத்துலயும் இருக்கு. இப்போ ஆத்திச்சூடியில என்ன சொல்லிருக்குது, அறம் செய்ய விரும்பு, முதல் வரியா தானே. அப்புறம் நம்ம இந்த சமயத்துல வந்து அறநெறி இல்லாம இருக்குதுன்றது சொல்லணும் இல்லையா. இப்போ அதுக்கு முன்ன வந்து மாரல் சயின்ஸ்னு ஒரு வகுப்பு இருந்தது, அதெல்லாம் இல்லை. இது என்னோட சின்ன அபிப்பிராயம் என்னன்னா, முதல்ல இந்த 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வந்து வேற்று மொழியை படிக்காம
தாய்மொழியிலே எல்லாத்தையும் படிக்கணும். குறைஞ்சபட்சம் 2வது வகுப்பு வரைக்கும் தாய்மொழி படிக்கணும். தாய்மொழி அப்படின்னா ஒரு நம்ம நீங்க எதை வந்து படிச்சாலுமே பொதுவா ஆங்கிலமோ இல்லை வேற மொழியில எதில் படிச்சாலும் உடனே மைண்டுக்குள்ள போய் அது நம்ம தாய்மொழியில வந்து கன்வெர்ட் ஆகி தான் அர்த்தம் வந்து நமக்கு டக்குன்னு அது நமக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் டக்குன்னு புரியும். அதே மாதிரி அம்மாவோட சேலை மாதிரி தாய்மொழி, அது நீங்க எப்பவுமே அதை படிச்சீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீலிங் அப்படி வரும். அது வந்து நீங்க அந்த தாய்மொழியிலே படிச்சுட்டு வர சொல்லிட்டு இப்ப ரஷ்யால ஜப்பான்ல எல்லாம் தாய்மொழி தான் சொல்லி கொடுக்குறீங்க. ஏன் நம்ம மட்டும் இந்த மாதிரி ஒரு மொழியை மொழியோட நம்ம அது ஆளுமை எல்லாமே வந்து ஒரு சில மாதங்கள்லேயே வந்துடும். ஆனா ஆங்கிலம் வந்து கூட இருக்கட்டும், இன்னொரு மொழி கூட கத்துக்கலாம், அது தப்பில்லை. அது ஒரு ரொம்ப பால்யத்துல வந்து நீங்க அதை படிச்சு ஒரு ரைம் சொல்லி அதனால என்ன பயன் அடைய போகுது? அது தாய்மொழி நம்ம தமிழ் மொழியில இல்லாத ஒரு இலக்கியங்களா நற்பண்புகளா இல்லை எவ்வளவோ எல்லாமே இருக்கு. ஒண்ணுமே இல்லை. 14 கீழ் கணக்கு 14 மேல் கணக்குன்னு இருக்கு. 14 கீழ் கணக்குல பார்த்தீங்கன்னா 4 அடியார், இன்னா 40, இனிமே 40 இதெல்லாம் இருக்கு. அது ஆசார கோவைன்னு ஒரு அது 100 செய்யுள் இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது என்னன்னா இரவு எத்தனை மணிக்கு படுக்கணும், படுக்கும்போது என்ன என்ன எப்படி படுக்கணும், காலையில எப்படி எழுந்துக்கணும், எப்படி பல் துளக்கணும், பல் துளக்காம என்னென்ன வேலை செய்யலாம், பல் துளக்கிட்டு என்னென்ன வேலை செய்யலாம், குளிக்காம என்னென்ன வேலை செய்யலாம், குளிச்சுட்டு என்னென்ன வேலை செய்யலாம், அதுல உணவு எப்படி உட்காந்து சாப்பிடணும், எப்படி வந்து உணவை பண்ணி எப்படி சாப்பிடணும், அதுக்கே ஒரு 4-5 பாட்டு இருக்கு. ஃபுல்லா வாழ்க்கை முறை எல்லாமே இருக்குது. எப்படி கல்வி கற்கணும், கணவன் மனைவி எப்படி எப்பெல்லாம் வந்து ஒன்னா இருக்கலாம், எப்போ ஒன்னா இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளா. இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு செயல் எப்போ ஒன்று வச்சுட்டா எப்படிங்க தெரியும்? சொல்லுவோம் தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க அதெல்லாம் படிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நெறிமுறை இல்லையா வாழ்க்கையோட, இதெல்லாம் கூட வரணும். அதனால என்னோட சஜஷன் என்ன, 3ஆம் கிளாஸ்ல இருந்து தமிழ் வந்து ஒரு நல்ல இப்போ இருக்குது இல்லைன்னு சொல்ல, அப்படியே வரட்டும். இந்த இங்கிலீஷும் வரட்டும், கணக்கு வரணும், அப்புறம் வந்து மாரல் சயின்ஸு கூட வரணும். மாரல் சயின்ஸுக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்கணும். அப்புறம் ஒரு வயது வந்து 18 வயசுக்கு அப்புறம் இப்போ ஆன்லைன்ல எவ்வளோ வசதி இருக்குது. இந்த கலைஞங்கள் எல்லாம் வச்சு நம்ம வேத தத்துவங்கள் எல்லாம் வச்சு பேசிக்கா ஒரு சில கொஷின்ஸ் ரெடி பண்ணிட்டு ஆன்லைன்ல எக்ஸாம் பாஸ் பண்ணி அதை நீ வந்து பாஸ் பண்ணாதான்பா கூட வந்து உன்னோட ஆதார் கார்டை வச்சு நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் உன்னோட மேரேஜ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படின்னு ஒரு ரூல் நான் சொல்றேன். பட் இதுல வேற மாதிரி ஏதாவது மாத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வழிமுறை கொண்டு வந்து அறநெறியும் கூட சேர்த்து வந்தாதான் கல்கி அவதாரத்தை நம்பி நம்ம சீக்கிரம் போகாம நம்ம காத்துக்கலாம். இது ஒரே ஒரு திருமூலர் பாடலோட இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ரீசெண்டா முருகருக்கு மாடான் நடத்தினாங்க. நிறைய பேர் ஞானம் அடையணும் அப்படின்ற பத்தி சொன்னாங்க. ஞான வழியில வராம ஞானத்தை எப்படி அடையிறதுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே இல்லை. இந்த பாருங்க, இந்த தந்திரம் வந்து 4ஆம் தந்திரத்துல நம்ம அஷ்டயோகத்தை பத்தி சொல்லும்போது ஞானம் அடையணும்னா என்னன்னு சொல்றாரு பாருங்க. ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சின்ன செய்தி. கொல்லான், பொய் கூறான், களவாளான், எண்குணன். அந்த எண்குணனுக்கு அந்த 8 குணங்கள் நான் சொல்றேன் பின்னாடி. நல்லான், அடக்கமுடையான், நடுஞ்செய்னா எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கணும். அது வல்லான், மாசலன், மாசு இல்லாதது, கட்காமம், கல் காமம் இதெல்லாம் இல்லாதது, இல்லாமைய திடை நின்றானே. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து ஞானம் கட்டுப்பான். அந்த எட்குணம் என்னன்னா அன்பு, அமைதி, பொறாமையின்மை, சுத்தமாக இருத்தல், தர்ம சிந்தனை, ஆசையின்மை, ஆனந்தத்தை கொடுப்பது, சுலபமாக எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் இருக்கு. அப்போ இது சமுதாயத்துல எனக்கு தெரியல. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி. அதாவது இப்போ ஐயா வந்து இதுல நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த கழுத்து கீழே வயிறு பகுதியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பாதிப்புனா உடனே காணணும். இது எங்க அம்மாவுக்கு வந்து அப்போ அந்த காலத்துல வயிறு சரியா கவனிக்காம தான் அது பின்னாடி பிரச்சனை ஆயிடுச்சு. அது அப்போ அந்த அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கல்லீரலோட கழிவுகள் வந்து கண்கள் வழியா வெளியேறும், சிறுநீரக கழிவுகள் வந்து காதின் வழியா வரும், நுரையீரல் கழிவுகள் வந்து மூக்கின் வழியா வெளியேறும், இருதயத்தில் உள்ள கழிவுகள் வந்து நாக்கின் வழியா வெளியேறும், மண்ணீரல் இருந்து உதட்டின் வழியா வெளியேறும்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு 2019 எங்க ஆபீஸ்ல வந்து எங்க ஃப்ளோர்ல ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுவோம். அதுல வந்து காலையில ஒரு 9 மணிக்கு ஒருத்தர் வந்தாரு. நின்று ஒருத்தரோட பேசிட்டு இருக்காரு. தடால கீழே வந்தார், முடிஞ்சிடுச்சு.
முன்னால் வந்து அவருக்கு வந்து கைவலி இருந்துருச்சு. 2 வீலர் ஓட்டின்னு வர சிரமமா இருக்குன்னு வீட்லயும் சொல்லியிருக்காரு, 2 வீலர் ஓட்ட முடியாதுமா அப்படின்னு. அதனால அவங்க சரி நான் ஏதோ கை வலிக்குது, ஏதோ பிரச்சனை போலகுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காலையில கொண்டாந்து அவர் ஆபீஸை விட்டுட்டு அந்த அம்மா வேலைக்கு போயிருக்கு. இதை வந்து முன்னாடியே கவனிச்சு அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா சரி பண்ணிருக்கலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, 2022 செப்டம்பர்ல நான் வந்து 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டேன். 10 மணிக்கு என்ன ஒரு பக்கத்து கேபின் அவர் வந்து வராரு. வந்து பையை வச்சுட்டு வெளியில வந்து மாதிரி கொஞ்சம் எனக்கு இந்த ஆசிட் அசிடிட்டி மாதிரி இருக்கு, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போனோம். ஏன்னா அவர் இந்த நகருக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது, சரியா இங்க அக்கம் பக்கத்துல ரொம்ப பழக்கம் இல்லை. அவர் வந்து வேறு மாநிலத்தவர் வேற. சரி உடனே 2 பேர் அமிச்சு சரி ஏதோ நடந்து கொஞ்சம் நடந்து வந்திருக்கிறார் அதனால இருக்குன்னு சொல்லி அமிச்சாக்கா அங்க பக்கத்துல பெரிய ஃபெசிலிட்டி எல்லாம் பட் இசிஜி எல்லாம் எடுத்துட்டு நார்மலா உடனே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க. அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதுக்கு சில ஆஸ்பிரின் அந்த மாதிரி சில மாத்திரைகள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஹார்ட் அட்டாக். நான் கூட போயிருந்தேன். அப்புறம் உடனே அவரை நான் தான் என்னோட காலை எடுத்து நேராக பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போனால் உடனே அட்மிட் ஆகி அவங்க ஃபேமிலிலாம் சொல்லி அவங்களும் வந்துட்டாங்க. உடனே ஆஞ்சியோலாம் ரெடி பண்ணணும். அவங்க இசிஜி டெஸ்ட் எடுத்துட்டு இது மாதிரி பண்ணுறது சரி ஆஞ்சியோ ரெடி பண்ணலான்னு. அவங்க அண்ணா வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கொஞ்சம் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இதெல்லாம். சரின்னு அவரும் கூட அடிக்கடி டச்சில் இருந்தார். ஆஞ்சியோவில் பண்ணாக்கா 2 வால்வில் வந்து 100% பிளாக்கு, சென்ட்ரா ஒரு பிளாக், ஒரு வால்வில் வந்து 80% பிளாக்கு. உடனே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம், ஸ்டென்ட் வைக்கணும். எங்களோட பாஸுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வச்சாங்க, ஸ்டென்ட் வச்சாங்க. அவர் கூட 2-3 நாள் ஆஃபீஸுக்கு வந்துட்டார். இப்போ இவருக்கு ஸ்டென்ட் வைக்கணும்னு சொன்னதும் அவங்க அண்ணா சொல்லிட்டாரு, இவரை சொல்லிட்டாரு, இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை, எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன வேற வழிமுறை இருக்குதுன்னு சொன்னார். என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல. அவர் கொஞ்சம் லைட்டாக சொன்னார், எனக்கு என்னன்னு தெரியல. சரி நான் கம்முன்னு விட்டுட்டேன். அன்னைக்கு நைட் நான் வந்துட்டேன். அப்புறம் அவங்க ஃபேமிலி பார்த்தாங்க. அடுத்த நாள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. நான் ஒரு 1.5 லட்ச ரூபா தான், ஒரு நாள் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தார், அதனால 1.5 லட்ச ரூபா தான் ஆச்சு. அப்புறம் வந்து அவர் டெல்லிக்கு போயிட்டார். போயிட்டு 30 நாள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. ட்ரீட்மெண்ட்னா மெடிசன் கிடையாது. நான் சொல்றேன், நீங்க இது வந்து கூகுள்ல செக் பண்ணா இஇசிபின்னு ஒரு ட்ரீட்மெண்ட், என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன். அது என்ன பண்ணும்னா கொலஸ்ட்ரால் டியூப்ல வந்து ரொம்ப சேருதுன்னா அது கரைக்கணும். என்ன பண்ணும், வேகமா வந்து பிளட்டை பம்ப் பண்ணி அதை அப்போ நம்ம வேகமா ஓடலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி வேகமா ஓட மாட்டோம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு படுக்க வச்சுட்டு காலுக்கு நடியில 2 அந்த குதிகாலில் வந்து ஒரு வீல் மாதிரி வச்சுட்டா சுத்தினா என்ன ஆகும், இந்த கீழே இருக்கிற அது குதிகாலையும் நமக்கு தெரியும், இது வந்து வேகமா பம்ப் பண்ணும் பிளட்டை மேலே அடிச்சு அது கரையும். இந்த மாதிரி டெய்லி 1 hour 1 month ட்ரீட்மெண்ட். அவர் அந்த டாக்டர் சொல்ற உணவு தான் சாப்பிடணும். வெரி சிம்பிள், ஆயில் கிடையாது, இயற்கை நேச்சுரல் ஃபுட்டு. நீங்கள் இப்போ குக்குடு ஃபுட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி முளைச்சி அந்த உணவுகளை சாப்பிட்லாம். ஆனால் ஆயில் சேர்க்கக்கூடாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்புறம் 3 மாதம் கழிச்சு இங்கே வந்து அங்கேயே இசிஜி எடுத்தாங்க. இங்கே வந்து எடுத்தான் 1 மாதம் லீவ் போட்டாங்க. வந்து இங்கே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடுது. 6 மாதத்துக்கு அப்புறம் ஆஞ்சியோ திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணோம். ஒரு பிளாக். இது அவர் போய் ஸ்டென்ட் வச்சிருந்தாருன்னா ஒரு 7 லட்சம் செலவாயிருக்கும். ஆனால் ஒரு 3-4 நாளில் வந்துடலாம். இங்கே எல்லாம் ஆஃபீஸில் வந்து எல்லாம் நீங்கள் அதை வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணல, ஆஃபீஸ் வந்துருக்கலாம்ல அப்படின்னு தான் கேட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு வேலையை மாற்றிட்டு பாம்பே போயிட்டாரு. அவர் வந்து உணவு கட்டுப்பாடுனா இப்போ ஆயிலாம் சாப்பிட்றாருன்னா அந்த அளவுக்கு இல்லை. நார்மலாகவே அவர் கொஞ்சம் இயற்கை அந்த வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் பச்சையாகவும் சாப்பிடக்கூடிய ஆள் தான். அது சாப்பிட்றா நல்லா இருக்கிறார். இங்கே சென்னையிலுமே அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ராயப்பேட்டையில் இருக்குது. அப்புறம் நான் கேள்விப்பட்டு வேற ஒருத்தர் சொன்னாங்க, 80 வயசு ஒரு அம்மாவுக்கு இதில் சரி பண்ணிட்டாங்களா, அதை ஸ்டென்ட் வைக்காம பைபாஸ் பண்ணாம. இது எங்க சொல்றதுக்கு இது நம்ம இந்த வலி நோயின் பற்றி சொல்றதால நான் இதை சொல்ல இங்க விரும்புகிறேன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு சின்ன இந்த திரேசா நம்ம ஆனந்த யோகத்தோட சசிகுமார், நாற்கலி அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, வாரியார் சொல்வார், நீங்க வந்து ஹெட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் லெட்டர் போட்டீங்கன்னா போய் சார் எடுத்து சேரும். ஒரு சின்ன தெருமுனையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் லெட்டர் போட்டால் அது போய் ஹெட் ஆஃபீஸில் போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிடும். அப்போ
ஒரு இறை தொண்டருக்கு ஒரு தொண்டு செஞ்சீங்கன்னா அது வந்து அது குரு வந்து ரொம்ப இறை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு. இப்ப இது நம்ம ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ராமர் வந்து பரமாத்மா. அவருக்கு இருக்கிற தொண்டர்கள் யாரு? லக்ஷ்மணன், சீதா, பரதன். இவங்கெல்லாம் அவர் கூட இருக்கிறாங்க. ராமர் அழுகுறாரு சில இடத்துல, இவங்களும் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா சத்ருகன் என்ன பண்றான்? முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பரதன் தான் தொண்டு செய்யறான். அவன் பாருங்க இந்த கதையில எங்கேயுமே அழகுறது இல்லை. அதனால இந்த தொண்டுல ஈடுபட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவர்களும் அவர்களுக்கு அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இந்த உரையை கேட்கும் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.